ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஜாப்பனி அனிமே சீரீஸான டோமோ-chan இஸ் அ கேர்ள் சீசன் 1 எபிசோட் 12 தான் இன்னைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படியே மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த எபிசோட் 12 வந்துட்டு பார்க்குறதுக்கு கிளைமேக்ஸ் மாதிரி தான் இருக்கும் அண்ட் நெக்ஸ்ட் எபிசோடுமே ஒரு கிளைமேக்ஸ் மாதிரி தான் இருக்கும். ஸோ கிட்டத்தட்ட இந்த எபிசோடுக்கு 2 கிளைமேக்ஸ் அப்படின்னு சொல்லலாம். சரி வாங்க நம்ம இன்னைக்குள்ள கதைக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது டோமோ-chan இஸ் அ கேர்ள் சீசன் 1 எபிசோட் 12. இப்போ கல்ச்சரல் ஃபெஸ்டிவல் நடந்துட்டு இருக்கு. டோமோ, கேரல், மிசுசோ 3 பேரோட அம்மாவும் வந்திருக்காங்க. என் பொண்ணு இதுல நடிக்கிறேன், நான் அதை பார்க்க ஆர்வமா இருக்கேன் அப்படின்னு கேரல் அம்மா சொல்றாங்க. ரொம்ப நாள் கழிச்சு திரும்ப பாக்குறோம் அப்படின்னு மிசுசோ அம்மா கிட்ட டோமாவோட அம்மா சொல்லவும், ஆக்சுவலி என் பொண்ணு கல்ச்சரல் ஃபெஸ்டிவல்னு ஒண்ணு நடக்குதுன்னே சொல்லல, டிராமால நடிக்கிறது எனக்கு தெரியக்கூடாதுன்னு நினைச்சிருக்கா, அதுக்காகவே தான் கேமராவோட வந்திருக்கேன் அப்படின்னு மிசுசோ அம்மா சொல்லவும், ஆனா இது நார்மல் தானே நாக்குமே யோசிக்கிறா. இப்போ சென்ட்ரலா ஸ்டோரியை ஸ்டார்ட் பண்றாங்க. எனக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்குது அப்படின்னு சொல்லி மிசுசோ டைலாக் தான் சொல்றா. ஆனா அது பெர்ஃபெக்டா இருக்குல்ல நம்ம யோசிக்கிறாங்க. கேரல் பரப்பா அவங்க அம்மா ஹைப் ஆகுறாங்க. இதுல நம்ம ஹீரோ வந்துட்டு மரம் மாதிரி அப்படியே பெர்ஃபெக்டா நிக்கிறான். அதை பார்த்துட்டு இந்த ஜூன் பையன் சூப்பரா நடிக்கிறான், ஒரு மரம் மாதிரியே காமன் சைலண்டா இருக்கிறா அப்படின்னு டோமா அப்பா நினைக்கிறாரு. என் கூட டான்ஸோட வாரியா பியூட்டி அப்படின்னு சொல்லி டோமா வந்து மிசுசோ கிட்ட கேக்குறா. நீ ஒரு பிரின்சஸா நடிக்கணும்னு ஆசைப்பட்ட டோமா, ஆனா உண்மையிலேயே உனக்குள்ள இந்த பிரின்ஸ் கேரக்டர் சூட் ஆகுது அப்படின்னு மிசுசோ நினைக்கிறா. நீ எந்த ரோல் நடிச்சாலும் அழகா தான் இருக்கு அப்படின்னு நம்ம ஹீரோவும் நினைக்கிறான். நீ ஒரு பையனாவோ பொண்ணாவோ எந்த ரோல்ல இருந்தாலும் அதை பெர்ஃபெக்டா இருக்கிற அப்படின்னு நம்ம ஹீரோவும் மிசுசோவும் டோமாவை பார்த்து நினைக்கிறாங்க. ஒரு வழியா அந்த டிராமா முடியவும், ஹே சூப்பர் அப்படின்னு கேரல் கை தட்டவும் கூட இருக்கிறவா கை தட்டுறா. இது ஸ்கிரிப்ட்லயே இல்லையான்னு டோமா யோசிக்கிறா. எல்லாரும் கை தட்டவோ ஆடியன்ஸும் கை தட்டுறாங்க. இது நமக்கு சாதகமா முடிஞ்சிடுச்சு அப்படின்னு டோமா நினைச்சிட்டு நம்ம சாதிச்சிட்டோம் அப்படின்னு சொல்றா. டோமோ, நம்ம ஃபெஸ்டிவலை சுத்தி பார்க்க போவோமா அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கறான். ஓகே, பட் அதுக்கு முன்னாடி நீ இதுல இருந்து வெளியே வாடவா சொல்றா. ஒகுபாவா ஃப்ரெண்டு மெயிட் கிட்ட போட்டிருக்கா. நம்ம ஹீரோ டோமா கூட இருக்கிறத பார்த்துட்டு அவங்க ஜலஸ் ஆகுறாங்க. பேய் வீடு மாதிரி செட்டப் பண்ணி அதுக்குள்ள நம்ம ஹீரோவோ டோமாவோ போயிருக்காங்க. மீசுக்கு வேம்பயர் கிட்ட போட்டு பயன்படுத்தவோ டோமா பயந்துட்டு அவனை அடிக்க போறா. ஹாரர் ஷோனா இப்பதான் இருக்கு, என்ஜாய் பண்ணணும் அப்படின்னு நம்ம ஹீரோ அவளை தடுக்கிறான். அங்க இருக்கிற சில கேம்ஸ்ல எல்லாம் டோமா வேற லெவல்ல வின் பண்றா. இப்படியே நாங்க ஒன்னா இருக்கிறதே ஜாலியா தான் இருக்கு, பட் எங்களோட ரிலேஷன்ஷிப் மாறி தான் ஆகணுமா அப்படின்னு டோமா யோசிக்கிறா. ஆஃப்டர் பார்ட்டி டான்ஸ் நடக்குது. டோமோ கூட சில பொண்ணுங்க டான்ஸ் ஆடணும்னு சொல்றாங்க. நம்ம ஹீரோ வந்துட்டு டோமோ என் கூட நீ டான்ஸ் ஆடுறியான்னு கேட்கவும் அவ்வளோ சரி ஓகேன்னு சொல்றா. என்ன தனியா நிக்கிற, என் கூட வந்து ஆடுறியான் டானபே கேட்கவும் மீசுசோ அங்க இருந்து கிளம்புறா. சாரி உன்னை வெயிட் பண்ண வச்சிட்டேன் நானு. மியூசிக்கிய விட்டுட்டு கேரல் வந்து மிசுசோ தனியா இருக்க கூடாது அப்படின்னு சொல்லி டைம் ஸ்பெண்ட் பண்ணலான்னு வந்திருக்கா. டோமாவும் நானும் ஒன்னு சேரணும் தான், என்ன சிண்ட்ரெல்லா ரோல்ல போட்டியா அப்படின்னு மிசுசோ கேட்கவும், உங்களுக்குள்ள சண்டையா இருந்துச்சா எனக்கு தெரியாது, நான் சொன்னதுக்கான ரீசன் இதுதான் அப்படின்னு அவளோட சிண்ட்ரெல்லா காஸ்டியூமா போட்டோ எடுத்து வச்சுட்டு காமிக்கிறா. ஹே ஜூன், என் கூட நீ டான்ஸ் ஆடணும்னு ஃபார்முலா வந்து கேட்பேன்னு நான் எதிர்பார்க்கல, மத்தவங்க நம்மள இப்படி பார்த்தா லவ்வர்ஸ்ன்னு தப்பா நினைச்சுக்கிடுவாங்கல்ல அப்படின்னு டோமா சொல்லவும், அவங்க நினைக்கிறது தப்பா இருக்காது அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவுமே டோமா புரிஞ்சுட்டு அங்கிருந்து வெக்கப்பட்டு ஓடிடுதா. வின்டர் ஸ்டார்ட் ஆகுது. டோமா நம்ம ஹீரோவை ஓடி வந்து முட்டி, ஹாய் ஜூன், குட் மார்னிங் அப்படின்னு சொல்லவும், அன்னைக்கு டான்ஸ் பார்ட்டிக்கு அப்புறத்துல இருந்தே இவா இப்படிதான் பிஹேவ் பண்றா, அந்த டாபிக் எடுத்தாலே வித்தியாசமா நடந்துக்கிட்டு தான் நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு டோமா ஆஃப்டர் பார்ட்டியில நம்ம ஹீரோ பேச வரவும், ஸ்கூல்ல முக்கியமான வேலை இருக்கு மறந்துட்டேன், நான் முன்னாடி போறேன் அப்படின்னு சொல்லி ஃபாஸ்டா ஓடிடுதா. குட் மார்னிங் மிசுசோன்னு கேரல் கட்டிப்பிடிக்கவும் மிசுசோ எதுவும் பண்ணல. டோமா இங்க பாரு, நான் கட்டிப்பிடிச்ச மிசுசோ என்ன தள்ளி விடல அப்படின்னு கேரல் சொல்லவும், விண்டர்ல குளிருங்கிறதுனால யாராச்சும் கட்டிப்பிடிச்சா வாமா இருக்கும், நான் வெட்டுருவா அப்படின்னு டோமா சொல்றா. ஆமா நீ என்ன ஜூன் கூட நடந்து வரலையான்னு கேரல் கேட்கவும், இல்ல அது நாங்க ஒன்னதான் வந்தோம், ஓடையில நான் ஃபாஸ்டா முன்னாடி வந்துட்டேன், நீ நினைக்கிற மாதிரி எங்களுக்குள்ள எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு டோமா அங்கிருந்து ஓடுறா. எனக்கு தெரிஞ்சு ஜோன் ப்ரப்போஸ் பண்ற மாதிரி ஏதாச்சும் பண்ணிருப்பான்னு நினைக்கிறேன் அப்படின்னு மிசுசோ சொல்லவும், அது நல்ல விஷயம் தானே, அப்புறம் எதுக்கு டோமா ஒரு மாதிரி நடந்துக்கிட்டா அப்படின்னு கேரல் யோசிக்கிறா. வர வழியில நம்ம ஹீரோ மிசுக்கிய மீட் பண்றான். என்னாச்சு ஜோன், சோகமா இருக்க அப்படின்னு கேட்கவும் நம்ம ஹீரோவும் எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்றான். இன்னது நீ டோமா கிட்ட ப்ரப்போஸ் பண்ணியா, சூப்பர் மேன், சந்தோஷத்தை கண்ட்ரோல் பண்ண முடியாம ஒன்னு அடிஸ்டன் மிசுக்கி சொல்லவும், நான் இப்போ என்ன பண்ணா கரெக்டா இருக்கும் அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கறான். நான் சொல்கிறத நீ பண்ணா கண்டிப்பாக நீங்கள் ஒன்று சேர வாய்ப்பு இருக்கு. உன் மனசில் இருக்கிற ஃபீலிங்ஸை ஹானஸ்ட்டாக சொல்லு. நான் ஒன்றும் எக்ஸ்பர்ட்லாம் கிடையாது. என்னோட ப்ரப்போசல்கே ஸ்டேஜ் எல்லாம் வேற ஒரு ஆள் தான் செட் பண்ணாங்க. அவ சொல்கிறது அவ்வளோ ஈஸி இல்லைன்னு எனக்கு நல்லா தெரியும். பட் நான் அதை சொன்னதுக்கப்புறம் தான் இப்போ கேரலும் நானும் ஒன்றா இருக்கிறோம். நமக்கு பிடிச்ச பர்சன் கிட்ட நம்ம ஹானஸ்ட்டாக தான் இருந்தாங்கணும் அப்படின்னு மிசுக்கி சொல்லவும், சரி நம்ம ஹீரோவோ தைரியமாக ப்ரப்போஸ் பண்ணுறேன் ரெடி ஆகிறான். மிசுசோ கிட்ட போயிட்டு உங்ககிட்ட கொஞ்சம் தனியாக பேசணும் அப்படின்னு சொல்லவும், இதுக்கு திடீர்னு கூப்பிடுறான்னு அவளுக்கு ஒன்றும் புரியல. என்ன மன்னிச்சிரு, நான் டோமாவை தான் லவ் பண்ணுறேன்னு சொல்லவோ, சரி அதையும் என்கிட்ட சொல்கிறேன்னு கேட்கவோ, என்ன மன்னிச்சிரு, நான் உன்னை லவ் பண்ணுறேன்னு சொல்லி யூஸ் பண்ணிட்டு இருந்தேன், எனக்கு அந்த கில்ட்டி ஃபீலிங் இருக்குன்னு நம்ம சொல்லவும், என்ன லவ் பண்ண கில்ட்டி ஃபீலிங்ல தான் டோமா கிட்ட நீ இன்னும் ப்ரப்போஸ் பண்ணாம இருந்தியா அப்படின்னு கேட்கவும், இல்லை பட் ஆனால் எனக்குள்ள ஒரு கில்ட்டி ஃபீலிங் இருந்துச்சு அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்கிறான். இங்கே பாரு, ஆல்ரெடி நான் அந்த விஷயத்தெல்லாம் தாண்டி போயிட்டேன், நீ தேவையில்லாமல் அதை நினச்சி வருத்தப்பட்டு இருக்க, இது பாயிண்ட்லெஸ்ன்னு சொல்லவோ, ஓ அப்படியா சரி தேங்க்ஸ் நம்ம ஹீரோ சொல்கிறான். எதுக்கு தேங்க்ஸ்ன்னு கேட்கவும், என்னால் நீ பாதிக்கப்படல அதை சொன்னதுக்கு அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும், அவ்வளோ சரி ஓகே அப்படின்னு சொல்கிறா. இப்போ நம்ம ஹீரோ அங்கேருந்து கிளம்பவும், உண்மையை சொல்லு நான் தான் உன்னோட ஃபர்ஸ்ட் லவ்வானவா கேட்கவும், ஹீரோ அம்மாவை யோசிச்சு பார்த்துட்டு இல்லை அப்படின்னு அவன் சொல்கிறான். ஓ அப்படியா, நானும் டேட் பண்ண எந்த பையனையும் லவ் பண்ணதில்லை அப்படின்னு சொல்கிறா. பட் அவளுக்கு நம்ம ஹீரோ மேலே ஒரு ஃபீலிங்ஸ் இருக்கு அப்படிங்கிறத நமக்கு காமிக்கிறாங்க. யாருடா என்ன சேலஞ்ச் பண்ணி
சண்டை கூப்பிட்டது அப்படின்னு டோமோ ரோப் டாப்புக்கு போனா நம்ம ஹீரோவில் லாக் பண்ணிட்டு நீ ஏன் டோமோ ஷாக் ஆகவும் இனி உனக்கு ஓடுறதுக்கு எந்த இடமும் கிடையாது அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். ஃபைட்டுக்கு தான் நம்ம ஹீரோ கூப்பிட்டுருக்கானவா நினைக்கிறா. டோமோ என்ன மூஞ்சிலே பஞ்ச் பண்ணுன்னு சொல்லவும் ஆனா அந்த ஃபைட் நியாயமா இருக்காதுன்னு வா சொல்றா. இல்ல இது நான் பண்ண தப்புக்காக ஹைஸ்கூல் ஆரம்பிக்கும் போது நீ என்கிட்ட ப்ரப்போஸ் பண்ண அது நீ கன்ஃபெஷன் தான் பண்றேன்னு தெரியும். ஆனா நான் அது ஃப்ரெண்ட்லி ஐ லவ் யூன்னு சொல்லி கண்டுக்கிடாத மாதிரி இருந்துட்டேன் அப்படின்னு சொல்லவும் அப்படின்னா இத்தனை நாளும் உனக்கு தெரியுமா நம்ம கூட இருக்கிறப்ப அப்பப்ப வைக்கப்படுறது உனக்காக ஒரு பொண்ணு மாதிரி மாற ட்ரை பண்ணது எல்லாம் தெரியுமான்னு வா கேட்கவும் ஆமா நம்ம ஹீரோ சொல்லவும் மூஞ்சிலே ஒரு பஞ்ச் விடுறா. அவனை அடிச்சிட்டேன் ஆனா அடிக்கணும்னு அவசியமே இல்லை. அவன் தைரியமா முன் வந்திருக்கான். பட் கோல மாதிரி நான் பின் வாங்குறல்ல அப்படின்னு டோமோ நினைக்கிறா. டோமோ அங்கிருந்து கிளம்பவும் மேபி இத்தனை நல்ல உன்னோட ஃபீலிங்ஸ் சேஞ்ச் ஆயிருக்கலாம் ஆனா என்னோட ஃபீலிங் சேஞ்ச் ஆகல. டோமோ ஐ லவ் யூ அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும் அவ ரொம்பவும் வைக்கப்பட்டுக்கிட்டே வாயமோடு முட்டாள் அப்படின்னு சொல்லிட்டு அவ அங்கிருந்து ஓடுறா. முட்டாளா அப்படின்னு நம்ம ஹீரோ நினைக்கிறான். நீ முட்டாள்னு சொல்லிட்டு வந்திருக்க கூடாது. சரி இப்ப நீங்க 2 பேரும் தான் லவ் பண்றீங்கன்னு தெரியுது இல்ல அப்படின்னு கேரல் சொல்லவும் ஆனா எனக்கு இப்ப என்ன பண்றதுன்னே தெரியல. சின்ன வயசுல இருந்து நாங்க ஒன்னாவே தான் இருக்கோம். இப்ப புதுசா நாங்க சுத்துறது எப்படி திடீர்னு ரொமான்டிக்கா மாத்துறதுன்னு எனக்கு தெரியல அப்படின்னு டோமோ சொல்லவும் டோமோ உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். இதை ஒரு தடவை தான் சொல்லுவேன் சோ தெளிவா கேட்கோ அப்படின்னு சொல்லவும் கேரல் அங்கிருந்து எஞ்சி போகவும் மீசுசாவா கையை பிடிச்சி இங்கே இருங்கிற மாதிரி சொல்றா. இது எல்லாமே என்னோட தப்பு தான். நீ பொண்ணு மாதிரி இருந்தாதான் அவனுக்கு மேல லவ் வரும். நான் தான் அவனை பொண்ணா மாத்த ட்ரை பண்றேன். ஆனா உண்மையிலேயே நீ எப்படி இருந்தாலும் சரி நீயா இருக்கிறது தான் ஜோனுக்கு பிடிக்கும். நான் மட்டும் வராம இருந்திருந்தா நீங்க என்னத்துக்கு ஒண்ணு சேர்ந்திருப்பீங்க அப்படின்னு மீசுசா அளவும் நீ அழுறது அப்படின்னு டோமா வந்து வருத்தப்படுறா. நீ எனக்கு ஹெல்ப் பண்ண தான் ட்ரை பண்ண அதுல எந்த தப்பும் இல்லை அப்படின்னு டோமா சொல்லவும் அவனை கண்டுபிடிச்சு இதுக்கு ஒரு முடிவை கொண்டு வா அப்படின்னு மீசுசு சொல்லப்போ சரி அப்படின்னு சொல்லிட்டு டோமா அங்கிருந்து கிளம்புறா. நீ எப்படி இருக்கியோ அந்த மாதிரி ஏத்துக்கிற ஒரு பையன் உன்னை புரிஞ்சுக்கிற பையன் கிடைக்க நீ கொடுத்து வச்சிருக்கணும் அப்படின்னு மீசுசு நினைக்கிறா. லவ்ங்கிறது பையன் பொண்ணு தான் பண்ணணும்னு அவசியம் இல்லை. நீ எப்படி இருந்தாலும் எனக்கு உன்னை ரொம்பவோ பிடிக்கும். நானும் உன்னை நிறைய லவ் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி கேரல் மீசுசுவை கட்டி பிடிக்கிறா. ஜூன் வெயிட் பண்ணு. சாரி நான் முன்னாடி இப்படி பண்ணதுக்கு இதுக்கு மேலேயும் நான் ஓடி போக போறது இல்ல. இன்னொரு சான்ஸ் கூட நீ சொல்றதை நான் கேட்கறேன் அப்படின்னு வா சொல்றா. மேலே நீ என்ன லவ் பண்றேன்னு தான் சொன்னியான்னு கேட்கவா ஆமா நம்ம ஹீரோ பல மட்டும் சொல்றான். ஒரு வழியா ஜோனும் நானும் இப்ப லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். எங்க ஃப்ரெண்ட்ஷிப் இதோட முடிஞ்சதுல அப்படின்னு யோசிச்சுட்டு அப்படின்னா இதுக்கப்புறம் நம்ம ஃப்ரெண்ட்ஸா இருக்க மாட்டோம். அது உனக்கு ஓகேவா வா கேட்கவும் ஓகே இல்ல நம்ம ஹீரோ சொல்றான். நம்ம ஒன்னு பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸா இருக்கணும் இல்ல லவ்வர்ஸா இருக்கணும் ஏதாச்சும் ஒண்ணுதான் முடியும் வா சொல்லவும் ஆனா நான் ரெண்டுத்தையுமே சூஸ் பண்றேன் நம்ம ஹீரோ சொல்லவும் அது எப்படி முடியும் வா கேட்கறா. அது கொஞ்சம் எங்க வா அப்படின்னு சொல்லி அந்த டெம்பிளுக்கு நம்ம ஹீரோ கூட்டிட்டு போயிட்டு ஃபாஸ்டா முன்னாடி ஓட ஆரம்பிக்கிறான். ஆனாலுமே நம்ம ஹீரோ தோத்து போயிருந்தான். இப்பவும் என்னால உன்னை பீட் பண்ணவே முடியல. இந்த மாதிரி தான் நம்ம எப்பவும் இருக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும் ஆனா லவ்வர்ஸா இருந்தா அவங்க டேட்டிங்லாம் வேற மாதிரி பிளேஸ்க்குலாம் போவாங்கன்னு டோமா கேட்கறா. வயசுல இருந்தே நமக்கு லாங் ஹிஸ்டரி இருக்கு. அதை நம்ம எவால்வ் ஆயிட்டோங்கிறதுனால மாத்திக்கிட முடியுமா என்ன? ஃபர்ஸ்ட் எனக்கு எதிரியா இருந்த அப்புறம் ரைவலா இருந்த அப்புறம் பெஸ்ட் ஃப்ரெண்டா இருக்கிற சோ ஒரு ரைவல் பெஸ்ட் ஃப்ரெண்ட் கேர்ள் ஃப்ரெண்டா நீ இருக்கிறதுல என்ன தப்பு நம்ம ஹீரோ கேட்கறான். ரைவல் பெஸ்ட் ஃப்ரெண்டை கேர்ள் ஃப்ரெண்டாக வச்சிருக்கான். சில சமயம் ஷெல்ஃபிஷாக இருக்கிறதுல தப்பில்லைன்னு நினைக்கிறேன். ஜோன் இப்போ இது என்னோட டர்ன் ஐ லவ் யூன்னு பா சொல்லவும் ஏன் நம்ம ஹீரோ பரியில உருண்டு விழுதான். ஜோன் உயிரோடு தான் இருக்கியா ஓகே தானான்னு கேட்கவோ எஸ் எஸ் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். ஒரு வழியா இவங்க 2 பேருமே ப்ரப்போஸ் பண்ணிக்கிட்டாங்க. இந்த இடத்துல இந்த எபிசோட் முடியுது. இதோட இந்த எபிசோட் முடிஞ்சிட்டு தான் நான் நினச்சேன். பட் இதுக்கப்புறமும் கதை இருக்கு அண்ட் அதுவுமே ரொம்பவும் இம்பார்ட்டண்ட்டோ கூட. ஸோ நெக்ஸ்ட் எபிசோட மிஸ் பண்ணாமல் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய் கைஸ். நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம்.